நான் உங்க மருமகங்கிறத மறந்துடலாம். அல்மிரா as a பிராண்டா உங்களுக்கு எப்படி? எந்த சாரிக்கு டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு? டிரைவிங் லைசென்ஸ் சம்பந்தமே இல்ல. சாரிக்கு எதுக்குடி டிரைவிங் லைசென்ஸ்? காஞ்சிபுரம், காரைக்குடி. சோ முடியலடி முடி பாரு. இப்போ நம்ம டைம் டிராவல் பண்ணி நம்ம ட்ரங்க் பாக்ஸ்ல இருக்கிற மீதி ஸ்பெஷலான சாரீஸையும் பார்த்துடலாம். ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த சாரி ஆன்ட்டியோட வார்ட்ரோப்ல என்னோட பர்சனல் ஃபேவரட் கூட. இன்ஃபேக்ட் மம்மி வந்துட்டு இந்த ஷோ முடிஞ்சதும் அது திருடுன்னு இருக்கிறாங்க. இந்த சாரியோட மெமரி சொல்லுங்க ஆண்டி. இந்த சாரி வந்து என்னோட தாய் மாமா வாங்கி கொடுத்ததுடி 2000ல. ஏதோ பர்ச்சேஸ்க்கு அவங்க போயிருக்கும்போது இந்த கலர் பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சாரியும் இது கூட இன்னொரு ஒரு க்ரீன் சாரியும், இது ரொம்ப ஸ்பெஷல் சாரி. எங்கே கிளம்புறனாலும் உடனே இதை எடுத்து கட்டிடுவேன் நான். அழகா இருக்கும், இது கட்டினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால எனக்கு இந்த சாரி ரொம்ப ஸ்பெஷல். இது அப்போ 2002லன்னா இப்போ எவ்வளோ வருஷம்? 2002 இல்லை 2000. 2000னா 26 வயசு ஆச்சு. ஆமா, இந்த ரெண்டு சாரியுமே ஒரே டைம்ல வாங்கினது தான். பியோர் சில்வர் ஜெரி, பியோர் பின்னி சில்க் இது. ஆமா, இந்த ப்ளூ சாரி வந்து கல்யாணம் பண்ணி வந்தோன்னு இப்பதான் என் கண்ணிலே காட்டுறா என் மருமக. அவகிட்டயே தான் இருந்தது இந்த சாரி. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எடுத்துட்டு போயிட்டா. அவளே வச்சுக்கிட்டா இந்த சாரியை. இன்னைக்கு தான் காட்டியிருக்கா. ஆமா, இந்த சாரியும் என்னோட தாய் மாமா வாங்கினது தான். இதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சாரி. இது ரொம்ப சென்டிமெண்டா. எங்க நல்லதுனாலும் ஒன்னு பொண்ணு பார்க்கும்போது கூட வரும்போது இந்த சாரியை கட்டியிருந்தேன். இது என்னோட தாய் மாமா சின்னதுல இருந்தே எங்களை வளர்த்தனால எனக்கு எது நல்லா இருக்குன்றத ரொம்ப தேடி சூஸ் பண்ணி வாங்குவாங்க. எங்களை விட எங்கள் மாமாவுக்கு தெரியும் எங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால நாங்களே யோசிக்க மாட்டோம். இது கட்டினக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. ரொம்ப அழகான சாரி. அவருக்கு ரொம்ப நல்ல டேஸ்டும் கூட. ஒரு சாரியும் ரொம்ப கிளாஸியா சூஸ். சின்னதுல இருந்தே அந்த மாதிரி எங்க மாமா இது பண்ணுவாங்க. இந்த சாரி வந்து 2005ல அண்ணன் கல்யாணத்துக்காக வாங்கினது. ஆக்ட்ரஸ் ஸ்னேகா மேம் வந்து இந்த மாதிரி இந்த பேஸ்டல் கலர்ஸ்ல வந்து கட்டுவாங்க. அப்போ அந்த பார்த்துட்டு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பேஸ்டல் கிரீன்ல ஆரஞ்சு பார்டர் என்னோட கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த காம்பினேஷனே மாறி மாறி வாங்கினாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாரியை நீங்க முதல்ல கட்டினப்போ உங்க அண்ணன் கல்யாண நாள்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் மெமரி இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இருக்கா? இது கட்டினோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கே என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கட்டிட்டு ரெடி ஆகிட்டு வெளியில் வந்தோடனே அம்மா பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னாங்க. அதனால அந்த இது எனக்கு மறக்க முடியாது. இந்த சாரி வந்து சாந்தியத்தை என் தங்கச்சி கல்யாணத்துக்காக வாங்கினது. ஓகே, அதில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த கலர். அப்போ வந்து சாரியோடைய ப்ளவுஸ் வராது. இதுக்கு மேட்சிங் தேடுறது பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த பிங்க் கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம், அதோட இந்த எம்போஸ்டு சாரி வீவிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் இது பார்க்க முடியறது இல்லையா? சூப்பர் சூப்பர். இந்த கலரே உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ஆமா ஆமா. இந்த சாரி இப்போ பேஸ்ட்னா உங்ககிட்ட இது என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? இந்த கட்டிங் பண்ணி ரொம்ப அழகா இருந்தேன்னு சொல்லுவோம். கண்டிப்பா சொல்லும். ஆமா, வேற என்ன சொல்லும்? அதேதான். இந்த மெமரி லேன்ல போன ட்ரிப் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்ததா? ரொம்ப. அப்படியே பழைய நினைவுகளுக்கு போனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இவ்வளவு ஸ்பெஷலான சாரி, நம்ம இவ்வளோ நாளாக இதை இவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுருந்துருக்குறோம் அப்படிங்கிறத நான் இப்போ தான் அதை ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பழைய சாரிங்களை எல்லாத்தையுமே கொடுத்துட்டோ இல்லை புது சாரியாக மாற்றிட்டோ அதோட வேல்யூ தெரியாமல் மெயின்டைன் பண்ண முடியாமல் அந்த மாதிரி பொக்கிஷங்களெல்லாம் இழந்துடுறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பழைய சாரியும் அதை பற்றி உட்காந்து பேசுகிறப்ப தான் தெரியுது அது வெறும் ஒரு புடவை இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷனே இருக்குது. பெரிய எமோஷன் இருக்குது. அம்மா வாங்கி கொடுத்தேன்னு ஒன்றும் சொல்லும் போது அப்போ அந்த மாதிரி இருந்தது உறவுகள். அவங்களை இப்போ நினைக்கிறோம் பெரியவங்களை. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதனாலேயே யாரு கிஃப்ட் பண்ணாலுமே நான் அந்த சாரி அவ்வளோ சீக்கிரம் வெளியே யாருக்கும் தரமாட்டேன், கிழிஞ்சிருச்சு தூக்கி போட்டுற மாட்டேன். அந்த ஒரு சாரியுமே பேசும். கண்டிப்பா. இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்க போறேன். புடவையை பத்தி டீப் நாலேஜ் இருக்கிறவங்களால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. புடவைக்கும் தோசைக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சிமிலர்? புடவைக்கும் தோசைக்கும் நான் நினைக்கிறேன் மடிச்சு வைக்கிறதுன்ட்டு. கரெக்ட். ஆனா தோசையை மடிக்காமையும் வைக்கலாம். கல் தோசை தானே. எந்த சாரிக்கு டாக்டர் வேணும்? டாக்டர் ஸோ தெரியலையே. சும்மா ஏதோ ஒரு கெஸ் பண்ணுங்க. டாக்டர் எதுக்கு வேணும்? தைக்கிறக்கா? ஆமா, இப்படி எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சா நான் என்னதான் பண்றது? ஆமா, தைக்கிறதுக்கு. கிழிஞ்ச புடவையே தைக்கிறதுக்கு. கிழிஞ்ச புடவைக்கு தான் டாக்டர். கரெக்ட். எங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. எந்த சாரிக்கு டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு? டிரைவிங் லைசென்ஸ் இந்த சாரி ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சம்பந்தமே இல்ல.
சாரிக்கு எதுக்குடி டிரைவிங் லைசென்ஸ்? ஒரு க்ளூ கொடுக்கட்டா? ஊர் பேரு. ஊர் பேரா? காஞ்சிபுரம். தெரியலையா? காரைக்குடி. சோ எப்படி பாரு, எப்படி கண்டுபிடிக்க முடியும் இத? அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சோ முடியலடி. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு குவிக்கான ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஆண்டி. நான் டக்கு டக்குன்னு கொஸ்டின் கேட்பேன், யோசிக்காம பட்டு பட்டு நீங்க வந்துட்டு பதில் அடிக்கணும். ஓகே? நீங்க ஒரு புடவை வாங்கி ரொம்ப ரிக்ரெட் பண்ணீங்களா? ஆமா, அப்படி ஆயிருக்கு. ஒரே ஒரு புடவை நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ற மாதிரி வாங்க மாட்டேன். அப்படியும் ஒரு புடவை அந்த மாதிரி ஆயிருக்கு. அது ஏன்டா வாங்கினோம், கட்ட முடியல, கலர் நல்லா இருக்கும் ஆனா கட்ட முடியல, கட்ட முடியாம இருக்கு, அதை ரிக்ரெட் பண்றேன். அப்படியா? அது என்ன புடவை, எதனால நீங்க கட்டல? எனக்கு அந்த மெட்டீரியல் பிடிக்கல, அது கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அது என்னமோ கட்டும் போதெல்லாமே எனக்கு மனசு சரி வராது, அதனால கட்ட மாட்டேன். ஒரு புடவையை வாங்கி அந்த புடவை பற்றியே மறந்ததுண்டா? இருக்கு. நம்ம நினச்சி போன சாரி கிடைக்காது. சரி பரவாயில்ல, இருக்கிறதுல இது பரவாயில்ல அப்படின்னு ஒன்று எடுப்போம். அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி கட்டிட்டு அப்புறம் அதை அப்படியே மறந்துருப்போம். கரெக்ட். ரொம்ப பிடிச்ச சாரி தான் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்குவோம், அடிக்கடியா கட்டுவோம். கரெக்ட், அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஒரு புடவைக்காக சண்டை போட்டிருக்கீங்களா? வீட்டில் யார்கிட்டையும் அப்படி சண்டை போடலை, நான் கடையில் சண்டை போட்டேன். கடையில் சண்டை போடணும், நமக்கு வேணுங்க சாரி. நம்ம செலக்ட் பண்ணி கையில் வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது கரெக்டாக எவ்வளோ சாரி இருக்குது, கரெக்டாக ஒரு கஸ்டமர் வந்துட்டு அதுதான் வேணும்னு கையில் எடுத்துட்டாங்க. அப்போ 2 பேரும் பிடிச்சி இழுத்துட்டு சண்டை போட்டேன். கடைசியில் நான் தான் வின் பண்ணேன். வின் பண்ணிட்டீங்களா? அப்போ ஓகே, அப்போ வின்னர் மெமரி. ஓகே. நீங்கள் மறக்க மோஸ்ட் ரிப்பீட்டடாக கட்டின புடவை எது? அந்த ப்ளூ மைசூர் சில்க். ப்ளூ மைசூர் சில்க். ஆமா. டக்குன்னு எடுத்து கட்டிக்கிறதுக்கு அது அப்சல்யூட்லி கம்ஃபர்ட்டபிள். அதனால சூப்பர். என்னைக்காவது ஆன்லைன்ல சாரி வாங்கி ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ஒரு நாராயண்பேட் சாரி வந்து வாங்கினேன் நான். அப்புறம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது எப்படி தெரிஞ்சதுன்னா, அல்மீரா அப்போ தான் ஓப்பன் பண்ணி சேம் சாரி கொண்டு வந்து அவ்வளோ விலை கம்மியாக இருந்துச்சு. நான் ஆன்லைனில் தெரியாமல் வாங்கிட்டேன். அப்புறம் தான் யோசனை பண்ணேன், இனிமேல் வந்து ஆன்லைனில் வாங்கும்போது கரெக்டான பிராண்டாக, அல்மீரா மாதிரி நல்ல ஆத்தென்டிக் பிராண்டாக பார்த்து வாங்கணும். எல்லா பிராண்டையும் நம்ம நம்பி வாங்கக்கூடாதுன்றதை நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட். ஸோ வாங்கினா ஆத்தென்டிக் பிராண்டா, அல்மீரா மாதிரி பிராண்டா பார்த்து வாங்கணும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்களோட வயசு ஜாஸ்தி ஒரு சாரின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த சாரியை பற்றி பார்க்கலாமா? ஓகே. இந்த சாரி வந்து என் அம்மாச்சியோட சாரி. அம்மாச்சின்னா என் அம்மாவோட அம்மா. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சாரி. 70s வாங்கினது இந்த சாரி. அவங்க அம்மா, என்னோட அம்மாச்சி கட்டி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கட்டி, அதுக்கப்புறம் இப்போ இது எனக்கு வந்திருக்கு. நாளைக்கு உனக்கோ சுமிக்கோ இது வரும். 4 ஜென்ரேஷன் தாண்டி இந்த புடவை. அப்போ கூட இது கிளியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இன்னுமே புதுசு மாதிரி இருக்கு. அவ்வளோ வீவிங் வந்து எவ்வளோ நல்லா இருக்கு. அதாவது 3 ஜென்ரேஷனை தாண்டி 4வது ஜென்ரேஷன் கூட கட்டுறப்போ இது பார்க்கறதுக்கு புதுசா இருக்கிற அளவுக்கு இருக்குன்னா எந்த அளவுக்கு நேர்த்தியா. அதை தாண்டி இந்த சாரிக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு மனசுல இருந்து எங்கள் அம்மாச்சியோட நாங்கள் வாழ்ந்த நாட்கள், அவங்க கைப்பிடிச்சு நடந்தது, அவங்க கூட கதை கேட்டு படுத்திருந்தது அப்படிங்கிற நினைவுகள் ரொம்ப ரொம்ப வரும் எனக்கு. அவங்க ஸ்மெல் இதில் இருக்கும். அதனால அவங்க கூடவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு, நான் இதை ஃபீல் பண்ணுவேன். ஆமாம், இது கூட இருக்கிறது நான் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இதை நான் நினைப்பேன். இன்னும் கூட இன்னும் உங்களுக்குலாம் தரும்போது இது உங்களுக்கு எல்லாரும் ஆசீர்வாதங்கள் கரெக்ட் வரணும். அதுதான் சூப்பர். நானும் கட்டிரோம், சுமியும் கட்டிரோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு கடைசி கேள்வி ஆண்டி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணப்போ அந்த காஞ்சி காட்டன் 2 வாங்கினது இன்னும் கூட அது அப்படியே தான் புதுசு மாதிரி இருக்குது. நான் நிறைய வாட்டி அதை கட்டுவேன். எனக்கு உடம்புக்கும் நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த காட்டன் வந்து ரொம்ப பிடிச்ச கலரும் கூட, அதனால அடிக்கடியே கட்டுவேன். இன்ன வரைக்குமே அந்த எடுத்தப்போ எப்படி இருந்ததோ அதே புதுசாக தான் இன்னும் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நிறைய புடவை உங்ககிட்ட நான் வாங்கிட்டேன். நீ இன்னும் நிறைய எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்க. அந்த சாரீ எல்லாம் கூட எல்லாமே ஸ்பெஷல் சாரீ தான். அதுக்கப்புறம் இத்தனை கலெக்ஷன்ஸு, எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு. நம்ம அப்போ யோசிக்கலாம், அந்த காஞ்சி காட்டன் வாங்கும்போது நீ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவேன்னு. இப்போ நான் எனக்கு பிடிச்ச கடைகளுக்கு போகிறதே இல்லை. சாரின்னு ஒன்று வாங்குறதுக்கு கடைக்கு போகிறதையே நான் நிறுத்தியாச்சு. அல்மீராவில் மட்டும்தான் வாங்குறேன். நான் ரொம்ப சூஸ் பண்ணி தேடி வாங்குவேன் சாரியெல்லாம். அந்த அளவுக்கு இப்போ உங்கள்கிட்டயே இருக்கிறனால நான் வேறு எங்கே கடைக்கு போகிறதே நிறுத்தியாச்சு. அந்த அளவுக்கு இது அவ்வளோ அழகாக நீ கொண்டு வந்திருக்க.
சூப்பராக கொண்டு வந்திருக்கு. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. பார்க்குற சாரி எல்லாம் வாங்கணும் போலயே தான் இருக்கும். தேங்க்யூ. சில சாரியில ஜரி இருக்கும், சில சாரியில மெமரிஸ் இருக்கும், ஆனா ஒரு சில சாரீஸ்ல தான் வாழ்க்கையே இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய பகுதியை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. உங்களோட இந்த ஜேர்னியை நாங்க கிட்ட இருந்து பார்த்தது மட்டும் இல்லாம எங்க வியூவர்ஸும் இவ்வளோ கிட்ட இருந்து பார்த்துருக்காங்க. தேங்க்யூ வெரி வெரி மச். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட இந்த என்னோட மெமரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டது. தருணம் ரொம்ப ஸ்பெஷலான தருணம் தான் எனக்கும். இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கூட நாங்கள் கனெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இதே மாதிரி உங்ககிட்டயும் ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ஸான ரொம்ப ஸ்பெஷலான எமோஷன்ஸ் நிறைஞ்ச விண்டேஜ் சாரீஸ் இருந்ததுன்னா அதை எங்க ட்ரங்க் பெட்டி மூலியமா இந்த உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்படுறோம். ஸ்க்ரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஸ்பெஷலான 10 புடவைகளோட போட்டோவோட மெசேஜ் பண்ணுங்க. நாங்க செலக்ட் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட இதே மாதிரி எங்க ட்ரங்க் பெட்டி எபிசோட்ல உங்களோட ஸ்பெஷல் சாரீஸை சேர்ந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் டூ ரீச் அவுட் அண்ட் வெயிட்டிங் டு மீட் யூ ஆல். ஒரு பெட்டியை திறந்தோம், நிறைய நினைவுகளை கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான ட்ரங்க் பெட்டியோட நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். Until then, stay tuned. This is Hira and செல்வி signing off. Thank you for watching, ladies. Happy shopping.